வாடிக்கையாளரின் தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்த வங்கி 50,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த குமார் என்பவர் மன்னார்குடியில் உள்ள பேங்க் ஆஃப் பரோடா வங்கியில் பல்வேறு கடன்கள் பெற்று அதற்கு வட்டி மற்றும் தவணை தொகைகள் முறையாக செலுத்தி வருகிறார். இந்நிலையில் தனது சிபில் ஸ்கோர் குறைந்து வருவதை அறிந்த குமார் வங்கியில் சென்று கேட்டதற்கு மற்றொருவர் வாங்கிய கடனுக்கு குமாரை ஜாமீன்தாரராக சேர்த்ததாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் மன உளைச்சல் அடைந்த குமார் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த ஆணையம் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட தகவல்களை சட்டவிரோதமாக பகிர்ந்ததால் வங்கி குமாருக்கு நஷ்ட ஈடாக 50,000 மற்றும் வழக்கு செலவு தொகையாக ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. ஆண்டுதோறும் மே 1 விடுமுறை தினத்தை ஒட்டி கூட்ட நெரிசலுடன் காணப்படும் கொடைக்கானல் இந்த வருடம் இ-பாஸ் குளறுபடியால் வெறிச்சோடி காணப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏப்ரல் மே மாதம் கொடைக்கானலுக்கு மிகப்பெரிய சீசன் டைம். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டமே இல்லாமல் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் இந்த இ-பாஸை குழப்பம் அப்படின்றாங்க. இ-பாஸை குளறுபடினால நிறைய பேர் மேலே வரதை அவாய்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கெலாம் மே 1 இங்கே பயங்கர டிராஃபிக் இருக்கும். ஆளுங்க நடந்து போகிறது கூட சிரமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் பயங்கர வெறிச்சோடி ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. 40 வருஷ அனுபவத்தில் இந்த மே 1 யாருமே இல்லாத ஒரு அனாதையாக நிற்கிற கொடைக்கானல் மாதிரி இருக்கிறது மாதிரி நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதை நம்பி தான் நாங்கள் இந்த 1 ஒரு 10, 15, 20 வரைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கும், வியாபாரம் இருக்கும். இதை நம்பி ஸ்கூல் ஃபீஸ் அது இது கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருஷம் முழுவதும் காத்திருக்கிற மாதம் இந்த மே மாதம். இந்த மே மாதம் 1 ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கொடைக்கானலில் இருக்க வியாபாரிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. இந்த ஒரு மாதத்தை வச்சு தான் அவங்க பள்ளி குழந்தைகளுக்கான யூனிஃபார்ம் எடுக்கணும், மற்ற செலவுகள்லாம் இதில் தான் பார்ப்பாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து அனைத்துமே இந்த ஒரு மாதத்தை வச்சு தான். ஆனால் இந்த ஒரு மாதத்துலேயுமே ஒன்றுமே இல்லைன்னும் போது அவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.